இப்போல்லாம் உண்மையான காதல்ன்றது இந்த உலகத்தில் இல்லைங்க. அப்படி இருந்தாலும் அது யாருக்கும் நிலைக்கிறது இல்லை. இவன் பேர் கார்த்திக். இவர் அதிங்கிற பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ணுற எந்த மெசேஜஸுக்குமே அவர் ரிப்ளை பண்ணுறதில்ல, பண்ண போகிறதும் இல்லை. ஆனாலும் ஒரு காலத்தில் பண்ணாங்க. இது காதல் தானா, இது காதல் தானா, கன்னித்தீவில் அடைமழையே தானா, இரு கைகள் கோர்த்து ஒரு கவிதை பாடும், அது வானம் தாண்டி இந்த காதல் நீளும், அந்த நிலவும் நிறமாறும், இவன் இரவும் பகலாகும், அவள் பேச்சில் இவனின் மூச்சு சத்தம் முற்றும் அனலாகும், அட நாட்கள் நொடியாகும், நடுநிசையில் துயில் போகும் இந்த காதல் வழியில். கோயிலுக்கு போகணுண்டா, அம்மா கால் பண்ணா லைன் பிஸியாக இருக்கும், சும்மா ஏன் இதுக்குன்னு திட்டிட்டு இருப்பாங்க. நான் வேணும்னா வந்து டெக்ஸ்ட் பண்ணவா? நீ ஃபோன் பேசிட்டு போனா தானே அம்மாவுக்கு தெரியும். போகிறவள் மெசேஜ் பண்ணிட்டு போகலாமே. எனக்கா இன்னும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ண முடியலை. எப்பயும் உன் கூட இருக்கணும் போல இருக்கு. ஓகே, நீ மெசேஜ் பண்ண. ஓகே, பை பாய். அன்னைக்கு மட்டும் அவன் மெசேஜ் பண்ணாமல் போயிருந்தா இன்றைக்கி இவன் பண்ணுற மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை வந்திருக்கும். கார்த்திகை தப்பு சொல்லலை, இந்த மாதிரி உண்மையாக யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை யாருக்கும் தெரியாது. அது நம்மளை விட்டு போன அப்புறம்தான் அதோட அருமை புரியும். இது மாதிரி தான் மனுஷ உயிரும், ஒவ்வொரு மனுஷனும். பெருசாக ஒன்றும் சொல்ல வரலங்க. மனுஷன் விடுற பெரிய தப்பு கவன ஈனம், அவ்வளோதான்.